நான் அடிக்கடி இங்கே போகிற கோயில் வந்து மாங்காடு காமாட்சி. எனக்கு வாரமே போகணும்னு நினைப்பேன். அங்கே போகணாலே ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன். மடிசார் மாமி ரம்ஜான் நோன்பு. ரம்ஜான் நோன்பிற்கு மடிசார் மாமின்னு டம்ப் டைட்டில் வச்சிடலாம். இதில் என்ன இருக்குன்னு தெரியல. எனக்கு இந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் பெருசாக சொல்றது ஈகை, கொடுத்து உதவுறது, நமக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரும் பண்டிகை இது. அது எல்லாத்துக்கும் மேலே இந்த நோன்பு வந்து ரம்ஜான் நோன்புன்றது நம்ம உடலையே சுத்தமாக வச்சுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது. ஆன்மீக பயணங்கள்லாம் போகிறீங்க, வெளியங்கிரி ட்ரிப்பெல்லாம் பார்த்தோம். இத்தனை நாளில் இந்த கோயிலுக்காவது வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஒரு கோயிலுக்கு போகணும். இந்த வருஷத்தில் ஒரு 2 மலை ஏறி சென்று சுவாமியை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள். முருகர்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. முருகருக்கு ஃபேமஸே, அவருடைய பிரசித்தியே வந்து அவர் அறுபடை வீடுகளெல்லாம் தாண்டி அவருடைய பக்தர்கள் தான் இல்லையா? பிடிச்சி இழுத்து போயிட்டு வா நம்ம ஆளை பார்க்க போவோன்னு சொல்லி. ஆமா, விடவே மாட்டேன். இங்க ஒருத்தி இருக்கா, அவ வந்து முருக பக்தையெல்லாம் இல்லை, நான் சொல்லுவா ஒரு பைத்தியம் வெறியர் அப்படின்வா. சத்ய சாய்பாபா ஐ எம் ஆல்வேஸ் அ டிவோட்டி. அவர்கிட்ட தான் கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் விசாக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு க்ளூ ஹிண்ட் கொடுங்க, நான் போட்டோமா வேணாமா சொல்லுங்கன்னு. வெளியில் கிளம்பியாச்சு, நாங்கள் வெத்தல் பாக்கு வாங்கிக்கல. அப்போ ஒருத்தன் ஓடி வந்து ஒரு பை கொடுத்தாங்க. ஸோ இல்லை எங்களுக்கு வேண்டாம், பரவாயில்ல. இல்லை பரவாயில்ல, அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரேன். அந்த பையை திறந்தா அதில் ஒரு பாத்திரமும் சத்ய சாய்பாபாவோட ஃபோட்டோ, அவரோட விபூதி. இப்போ அந்த சென்டினரி இயர் இல்லையா, அந்த 100th இதை போனோன்னா அதை பற்றி ஒரு புக் எழுதுனது. எனக்கு அப்படியே நிஜமாக சொல்கிறேன், நீ நைட்டு வந்தோடனே அப்படியே தர எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. ஐ வாஸ் லைக், இதுதான் நீ கொடுக்குற பதில் வந்து எனக்கு நீ போன்னு சொல்கிறதா தான் என் மனசுக்கு ஃபீல் பண்ணேன். நான் தனியாக அங்கே இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு நீ என்ன ஆகிறியோ, நான் இங்கே அழுதுட்டு ஒன்று அதெல்லாம் இல்லை. நான் நேரில் பார்த்துட்டேன், இங்கே எல்லாம் சேஃப் தான். நான் ரிட்டனும் அவர் விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த வாரோட அந்த பிரச்சனை நடக்கும்போது தோணுச்சு, நான் அன்னைக்கு போகலை அப்படின்னா நிச்சயமாக மார்ச் எண்ட்லேயும் போயிருக்க மாட்டேன். ப்ரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஆக்டர் சௌந்தர்யா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஆன்மீகம் குறித்து நிறைய உரையாட போகிறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். பார்க்குறோம் உங்களோட இன்ஸ்டா பேஜ் எல்லாம் நிறைய ஆன்மீக பயணங்கள்லாம் போகிறீங்க, வெளியங்கிரி ட்ரிப்பெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுடைய ஆன்மீக பிலீஃப் எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அதுவும் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் வயசு ஆக ஆக நம்ம வந்து இறைவன் பக்தி அதில் கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும்னு. ஸோ அது எனக்கு ஐ ஃபீல் இட். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அட்டாச்சாக அப்படியே பண்ணணும். இத்தனை நாளில் இந்த கோயிலுக்காவது வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஒரு கோயிலுக்கு போகணும். இந்த வருஷத்தில் ஒரு 2 மலை ஏறி சென்று சுவாமியை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலையும் அதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட இஷ்ட தெய்வம்? எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் அப்படின்னா எனக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பாக நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நரசிம்மர் அப்படின்ற போது ஒரு பயம் நீக்கக்கூடிய ஒரு, எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை, நம்ம என்ன கேட்குறோமோ அதை இன்றைக்கே கொடுப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பயப்படும் பொழுது நமக்கு தைரியம் வரணும்னா ஒரு ஹனுமான் சாலிசா சொன்னால் ஒரு தைரியம் இருக்கும். ஸோ எனக்கோட என்னோட மைண்டில் எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, பயம் இல்லாமல் இருக்கும் ஒரு வாழ்க்கையில் தான் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியும் அப்படின்றது என்னோட நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும்போது நான் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் இந்த நரசிம்மர் ஸ்லோகமும் இந்த ஹனுமான் சாலிசாவும் அடிக்கடி சொல்லும் போது எனக்கு ஒரு ஐ ஃபீல் ஸோ ஸ்ட்ராங். ஸோ அவங்க தான் எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வமாக. ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதருக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எப்படி இருக்கும்? கடவுள் நம்பிக்கை ஒருத்தருக்கும் ஒன்று நம்ம எதையுமே சொல்ல முடியாது. என்னோட நம்பிக்கையாக நான் கருதப்படுறது இருக்குது இல்லை அப்படின்றத மீறி, இல்லைனாலும் அதை நம்புங்க, இருக்குன்னாலும் அதை நம்புங்க. இருக்குது இல்லை இது 2த்தில் முதல்ல ஒரு நம்பிக்கை வேணும். எதை நம்ம நினைக்கிறோமோ அதை நம்பணும். ஸோ நான் வந்து கடவுள் நம்பிக்கையாக எதை பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக தெரியலை. எனக்கு வந்து நான் கேட்குற கேள்விகளுக்கோ இல்லை எனக்குள்ளே ஏதோ ஒரு தேடுதல் வரும்பொழுதோ அதுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நான் அவர்கிட்ட போய் முறையிடும் பொழுது எனக்கு அதுக்கான பதில் கிடைக்குது.
யார் மூலமாவோ. ஏன்னா நம்ம கடவுளை எங்கேயோ தேட வேண்டாம், நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல இருந்து அதோட விடை வரும். ஏன்னா வந்து இந்த டிவிலெலாம் காட்டுற மாதிரி அவர் இப்படிலாம் வந்து எதுவும் சொல்ல மாட்டார். நமக்கான கேள்வியோ இல்லை நமக்கான பதட்டத்துக்கான முடிவை வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் யாரோ ஒரு விதத்தில் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். அதை நம்ம தேட ஆரம்பித்தாலே போதும். ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கையாக எனக்கு எப்போவுமே எனக்கு மனநிறைவாக எனக்கு இருக்கும் போது எனக்கு இது வேணும் அது வேணுன்றதில் கேட்க மாட்டேன். நான் குழப்பங்கள் இருக்கும் பொழுது இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தணும். அந்த தெளிவு நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளோட நம்பிக்கை இன்னும் அதிகரிக்குது. ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கைன்றது தினம் இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமாக நான் பார்க்குறேன். அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த ஒழுக்கமாக நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்மளோட தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே இடத்துல கூர்ந்து ஒரு இடமாக கவனிக்கும் போது அது உடலுக்குமே நல்லது. ஸோ அதனால் நமக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்குது. இத்தனை மணிக்கு எழுந்து இவ்வளோ தூரம் பண்ணுறோம் அமைதியாக இருக்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி சயின்டிஃபிக்கலாக ஹார்ட்டுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன். ஸோ என்னோட நம்பிக்கைன்றது ஒரு ஒழுக்கமாக பார்க்குறேன். அந்த ஒழுக்கத்தை சார்ந்து நம்மளோட வாழ்க்கை முறையும் அமையும். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், உங்களோட பேஜில் பார்த்தோம், காரடையான் நோன்புக்கெல்லாம் வந்து பயங்கரமாக மடிசாரெலாம் கட்டி ஆன்மீகமாக இருந்தீங்க. அதே நேரத்தில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கப்ப சொன்னீங்க இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து ஒரு 5 மணிக்குள்ளாடி முடிச்சிருக்கேன், நான் வந்து நோன்பு இருக்கேன் அப்படின்னு. நடா அது இந்த பக்கம் காரடையான் நோன்பு, இந்த பக்கம் ரம்ஜான் நோன்பு. ஸோ எப்படி மேம் அது எப்படி பேலன்ஸ் எப்படி? இறைவன் ஒருவனே அப்படின்னு எனக்கு கண்ணில் படுற வந்து இறைவன் ஒருவனே. எனக்கு இந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் பெருசாக சொல்கிறது ஈகை, கொடுத்து உதவுறது, நமக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரும் பண்டிகை இது. அது எல்லாத்துக்கும் மேலே இந்த நோன்பு வந்து ரம்ஜான் நோன்புன்றது நம்ம உடலையே சுத்தமாக வச்சுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது. ஏன்னா தண்ணி கூட நம்ம குடிக்க மாட்டோம் அப்படின்ற போது நமக்குள்ளே நிறைய சைக்கிள்ஸ், பயோகெமிஸ்ட்ரியாக பார்த்திங்கன்னா நிறைய சைக்கிள்ஸ் ஏற்படுது. மன சுத்தம் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த், நம்மளோட மைண்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஒருத்தரும் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி கூட குடிக்காமல் ஒரு ஃபாஸ்டிங்கை நம்ம அதை பிளான் பண்ணி அதை பண்ணணும் அப்படின்றது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அன்லெஸ் யூ ஆர் மென்டலி ஸ்ட்ராங் யூ கேன் நாட் டூ இட். மனசில் அந்த தைரியம் இல்லாமல் உங்களால் இதை பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்லன்றதுக்காக எதிர்க்க இருக்கவங்கள சாப்பிடாதன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. ஸோ காரடையான் நோம்புன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சாவித்திரி விரதம் எப்போவுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாள் ஆகியும் என்னோட பழக்கம் வேறு, இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற வீட்டோட பழக்கம் வேறு. இருந்தாலும் என் பழக்கத்தை இன்றைக்கி வரைக்கும் ஆதரிச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் அந்த என்னோட பழக்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 22 வருஷமாக நான் இந்த காரடையான் நோன்பு கல்யாணம் வந்தலேன்னு பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே சாப்பிடாமல் அந்த டைமிங், அந்த கரெக்டான நேரம் சொல்கிறப்போ பூஜை பண்ணி அடையெல்லாம் பண்ணி பண்ணுறது. பட் இதே மாதிரி இந்த ரம்ஜான் நோன்பும் வந்து கடந்த ஒரு 4-5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் எல்லா நாளும் இருக்க முடியலனாலும் ஒரு நாள் வந்து காலையிலேருந்து இந்த 6:20 அவங்களோட அந்த இஃப்டார் டைமிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அண்ட் காலையிலையும் என்னால் ரொம்ப சாப்பிட முடியாது, இதை பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபுல் டே இருப்பேன். அண்ட் என்னோட நண்பர்கள் இருக்காங்க, இஃப்தார் நோன்பை முடிக்கக்கூடிய சில நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னை கூப்பிடுவாங்க. எனக்காக இன்றைக்கி வெஜிடேரியன்ஸ், நான் பியூர் வெஜிடேரியன்றனால அவங்க நான் வெஜிடேரியன் செஞ்சாலும் எனக்காகவும் வெஜிடேரியன்ஸ்லாம் நிறையா செய்வாங்க, பன்னீர் அது இதெல்லாம் செய்வாங்க. ஸோ அவங்களோட போயிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நோன்பை திறந்துருவேன். இன்ட்ரெஸ்டிங். மடிசார் மாமி ரம்ஜான் நோன்பு, ரம்ஜான் நோன்பு இருக்கு மடிசார் மாமின்னு தம்பு டைட்டில் வச்சிடலாம். இதுல என்ன இருக்குன்னு தெரியல. இதுல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்ம ஒன்று ஃபாலோ பண்றேன், அதை நீ அவங்களும் ஃபாலோ பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. நான் ஒன்று பண்றேன், அதை நீயும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம மனசுக்கு எது சந்தோஷம்னு தெரியுதோ அது எல்லாமே பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோன்பும் இந்த மாதிரி ஒரு சார்ந்து இல்லாமல் எல்லார் சார்பாலையும் நிறைய அவங்கவுங்களுக்கான முறைகள் இருக்குது. எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒழுக்கம் சார்ந்து தான் நான் பார்க்குறேன். நான் எப்போவுமே சொல்வேன், எனக்கு கடவுள் அப்படின்னா முதல்ல ஞாபகம் வருது ஒழுக்கம் தான். ஸோ ஒழுக்கம் சார்ந்து இருக்கும் பொழுது ஒழுக்கம்ன்றது மனக்கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இது அப்படி இருக்கும்போது நான் யோசிச்சேன், நம்மளால் இருக்க முடியுமா, ஏன் நம்மளால் முடியாது, இருந்து தான் பார்ப்போமேன்னு ஆரம்பித்தது. எனக்கு அது நிஜமாகவே ஐம் பீன் ஸோ ஸ்ட்ராங் வித் திஸ். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னொன்று, எவ்வளவோ ஆச்சு போச்சுன்னு கோவமாக கத்திக்கிட்டு இருக்கிற டைமில் இந்த சம்டைம்ஸ் அப்போ கோவம் வரும். பட் இருந்தாலும் நானே சொல்லிப்பேன், நோன்பு இருக்கும், திட்டக்கூடாது, கத்தக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அப்போ பேனிக், ஒரு தண்ணி குடிக்க அதெல்லாம் வரும் இல்லையா சம்டைம்ஸு. அதெல்லாம் நம்ம தாண்ட தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். ஸோ எனக்கு அதனால் இது பிடிச்சிருக்கு. அதுக்கு என்னோட உடையோ இல்லை நான் இந்த பிரிவுன்றதோ ஒரு தடையாக இருக்கணும்னு நான் விரும்பலை. ஸோ அல்லாஹ்க்கு வந்து ரம்ஜான் நோன்பு எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ஒரு 4-5 வருஷமாக 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் மட்டும் இருப்பேன். இதான் முதல் வருஷம், 2வது நாளும் இருக்கேன்.
போன காரடியா நோன்பு அப்போவும் அதுக்காகவும் நோன்பு இருந்து 6/22 அவங்களோட முடிகிற டைம் அன்னைக்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நோன்பு திறந்துட்டு அப்புறம் நாங்கள் காரடியா நோன்பு வந்து 7:30க்கு தான் டைமிங். ஸோ அந்த டைமில் சாப்பிட்டேன். இதுதான் முதல் தடவை, 2வது வாட்டி இருக்கேன். ஸோ எல்லாம் உங்களுக்கு எல்லாவற்றையும் தரக்கடவதாக. எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைதியாக தைரியமான பொண்ணாக வச்சாலே போதும், அவ்வளோதான். ஸோ அது எல்லாருக்கிட்டையும் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். கடவுள் வந்து ஒரு மிரக்கிள். என்னோடய லைஃப்பில் இந்த மிரக்கிளை என்னால் மறக்கவே முடியாது. தெய்வம் வந்து இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடத்தி கொடுத்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா? ஆக்சுவலி நான் மிராக்கிள் அப்படின்னு நினைக்கிறதே வந்து இப்போ நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தது தான். ஏன்னா நான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த மார்ச் 26 அப்புறம் தான் நான் யூஏஏ போகிறதா இருந்தேன் அவரை பார்க்குறதுக்கு. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிட்டு போகணுன்னு. ஆனால் எனக்குள்ளே என்னமோ ஒரு ஃபெப்ரவரியிலேருந்து ஒரு தேடல், இல்லை நம்ம ஏன் நம்மளால் போக முடியாதா, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம எதுக்காக ஓடுறோம், ஏதோ ஒன்று நம்ம இப்போயே போயிடலாமா, இப்போ போய் பார்த்துட்டு வரலாமா, நாம ஏன் அவன் படிப்புக்காக வெயிட் பண்ணணும், இது மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தப்போ திடீர்னு நான் என்ன பண்ணேன், சரி நம்ம இந்த இதுலேயே போயிட்டு வந்துடலாம், இந்த எனக்கு திடீர்னு ஒரு வாரம் எந்த வேலையும் இல்லாமல் இருக்குது, இந்த ஒரு வாரம் போயிட்டு வந்துடலாம். ஆனால் எனக்கு ஒரு குழப்பமாகவே இருந்தது. ஸோ எப்பவுமே நான் குழப்பி இருக்கும்பொழுது நான் எப்பவுமே அதே சொன்ன மாதிரி தான் அங்கே போய் கீழே சுவாமி ரூமில் நின்றுட்டு எப்பவுமே எனக்கு சத்ய சாய்பாபா, ஐ எம் ஆல்வேஸ் அ டிவோட்டி, அவர்கிட்ட தான் கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன், இப்போ நான் விசாக்கெலாம் அப்ளை பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு க்ளூ ஹிண்ட் கொடுங்க, நான் போட்டோமா வேணாமா சொல்லுங்கன்னு. எதுவும் வரல. ஆனால் நான் அதுக்குள்ளே விசாக்கெல்லாம் அப்ளை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நான் மண்டே நைட்டு போகிறேன்னா எனக்கு சாட்டர்டே தான் விசா வருது. ஸோ விசா வந்தோடனே டிக்கெட் போடலாமா வேண்டாமா அது ஒரு யோசனையாகவே இருக்குது. அப்போ நான் திரும்பி கேட்குறேன், நான் போகட்டுமா வேண்டாமா. இதுக்கு நடுவில் என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி போகலாம்னு இருக்கேன், விசாக்கு அப்ளை பண்ணால் அவங்க திட்டுறா, இதெல்லாம் ஒரு அம்மாவா, நீ ஏன் இப்படி போகிற, எக்ஸாம் எழுதுறப்போ ஏன்னா நம்ம தான் அம்மானா தியாகம் உள்ளம் கொண்டவள், எல்லாத்தையும் திறக்கணும், பிள்ளைங்க எழுதாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே இருக்கணும், அவங்கள தான் பார்த்துக்கணும், அப்படி ஒரு இதில் தானே இருக்கும். எனக்கு எல்லாம் தோணுமோ, இல்லை எனக்கு அவரை பார்க்கணும், அவர் எங்கே போயிட்டு போகிறாங்க தானே, நீ மார்ச் எண்டில் போ, இல்லை எனக்கு அவரை பார்க்க, உங்ககிட்டலாம் பேசி பிரயோஜனம் எப்படியோ போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போன பிறகு எனக்கு ஒரு கில்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சாட்டர்டே விசா வந்திருக்கு. அந்த ஈவினிங் வந்து நான் ஒரு ரிசப்ஷன் போயிட்டு வரேன். அந்த ரிசப்ஷன் போயிட்டு வரப்போ வெளியில் கிளம்பியாச்சு, நாங்கள் வெத்தல்பாக்கு வாங்கிக்கல. அப்போ ஒருத்தவங்க ஓடி வந்து ஒரு பை கொடுத்தாங்க. ஸோ இல்லை எங்களுக்கு வேண்டாம் பரவாயில்லன்னா, இல்லை பரவாயில்ல, அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரேன். அந்த பையை திறந்தா அதில் ஒரு பாத்திரமும் சத்ய சாய்பாபாவோட ஃபோட்டோ, அவரோட விபூதி, இப்போ அந்த சென்டினரி இயர் இல்லையா, அந்த 100th இதை போனோன்னா அதை பற்றி ஒரு புக் எழுதுனது. எனக்கு அப்படியே நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் நைட்டு வந்தோடனே அப்படியே தரேன் எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. ஐ வாஸ் லைக், இதுதான் நீ கொடுக்குற பதில் வந்து எனக்கு நீ போன்னு சொல்கிறதா தான் என் மனசுக்கு ஃபீல் பண்ணேன்னா ஒரு மாதிரி ஒரு தயக்கமாக இருந்தப்போ எனக்கு அதை பார்த்த உடனே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையில் நின்று இவ்வளோ பேசி கேட்குறீங்க, அந்த ஈவினிங் வந்து நம்ம வரணும். இன்னும் நான் அந்த கல்யாணமே எனக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கிறதுக்காக போனால் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் போனேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருக்கு. இட்ஸ் ரியலி அ மிராக்கிள். நான் அப்போ தான் நினச்சேன், எனக்கு அப்போ தோணலை அந்த பதில் எதுக்கு, நான் இந்த முடிவு எதுக்கு எடுத்தேன், என் மைண்டில் எதுக்கு இங்கே போகணுன்னு எதுவுமே எனக்கு தோணலை. ஆனால் அந்த வாரோட அந்த பிரச்சனை நடக்கும்போது தோணுச்சு, நான் அன்னைக்கு போகலை அப்படின்னா நிச்சயமாக மார்ச் எண்ட்லேயும் போயிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த சூழ்நிலையில் அவரும் வர வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு, நம்ம விசா கிடச்சிருக்காது, க்ளோஸ் பண்ணி நம்ம போயிருக்கவே முடியாதுல்ல. ஆனால் நான் அங்கே போனேன், இருந்தேன், பார்த்தேன், என் மனசுக்கு ஒரு தெளிவு கிடச்சிது, அவர் அங்கே சேஃபாக தான் இருக்காருன்ற அந்த தெளிவும் இருந்துச்சு. நான் வரும்பொழுது சந்தோஷமாகவும் வந்தேன். நிஜமாவே இட் இஸ் அ பிக் மிராக்கிள் இன் மை லைஃப் ஆஃப் திஸ் இயர். இந்த ஏவுகணைகள்லாம் வீசும்போது கூட நமக்கு மைண்டில் வந்து எப்படியும் தெய்வத்துடைய கால், ஒரு காட்ஸ் காலில் தானே நம்ம வந்திருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? நிஜமா அவரே சொன்னார், நல்ல வேளை உனக்கு ஹிண்ட்டு போன்னு சொல்லி கொடுத்து நீ வந்த, இல்லைன்னா நீ அவர்கிட்ட நீ நான் எப்படிலாம் திட்டிருப்ப, அவரே பயந்து போயிருப்பார் அப்படின்னு ஒரு கிண்டலாகவே அவர். உண்மையாகவே அந்த அந்த நேரத்தில் நான் சொன்னேன், நான் இங்கே வந்ததுக்கான ஒரு இது பர்பஸ் இருக்குது சரவணன். ஐ செட் லைக் எஸ், நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது வந்து என்னவா கூட இருக்கலாம்னா, இங்கே எதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்ற அந்த மனநிறைவு கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். நான் தனியாக அங்கே இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு நீ என்ன ஆகிறியோ, நான் இங்கே அழுதுட்டு ஒன்று அதெல்லாம் இல்லை, நான் நேரில் பார்த்துட்டேன், இங்கே எல்லாம் சேஃப் தான், நான் ரிட்டனும் அவர் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற போது இந்த ஒரு ஸ்டெடி கான்ஃபிடென்ட்டாக அந்த டெசிஷன் வந்து நாங்கள் போகலன்னா அந்த டைம் போனால் எடுத்துருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் ஹீ ஸ்டில் தேர். ஐ பிலீவ் இட் ஆல் ஹேப்பன்ட் அண்ட் எஸ், அதுதான் என்னோட நம்பிக்கை. இப்போ சென்னையில் இருக்கீங்க, இங்கே உங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான கோவில், நம்ம அடிக்கடி நமக்கு மனசு கொஞ்சம் இது நிரடலாக இருந்தால் கூட நான் அங்கே போயிடுவேன்னா இந்த ஆலயம். நான் அடிக்கடி இங்கே போகிற கோயில் வந்து மாங்காடு காமாட்சி. எனக்கு வாரமே போகணும்னு நினைப்பேன். அங்கே போனாலே ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன். ரொம்ப யாராவது இங்கேருந்து ஊர்லேருந்துலாம் கூட, வெளியே ஊர்லேருந்து எங்கேயா வந்தால் கூட உடனே கேட்பேன், எங்கேயாவது கோயில் போகலான்னா மாங்காடு போகலாமா, எல்லாரையும் கேட்பேன் நான். எனக்கு அங்கே போனோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோவிலே வந்து ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இங்கே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து போகணுன்னு ஆசைப்படுவோம். மாதத்தில் ஒரு 2 வாட்டி போயிடுவேன்.
ஒரு 6 வாரம்லாம் தொடர்ந்து போவேன், 7 வாரம்லாம் அந்த மாதிரி தொடர்ந்து போகிறது, எப்பப்போலாம் வாரம் டைம் கிடைக்குதோ போகிறது. எனக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும். அந்த அம்பாள் அந்த குட்டியாக அங்கே அழகாக அந்த சாரியில் ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே உள்ளே போய் நிற்கிறத பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ பி ஸோ ஹாப்பி. ஸோ அடிக்கடி போகிற கோயில் தான் அது. அண்ட் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து முருகர் கோயில் அடிக்கடி போவாங்க. நான் வந்து விரும்ப மாட்டேன்லாம் இல்லை, ஆனால் அவங்க வந்து வா போகலான்னு மோஸ்ட்லி இங்கே வடபழனி இல்லை குன்றத்தூர் இங்கே மாறி மாறி ஏதாவது ஒரு கோயில் போவோம். ஸோ இது ரெண்டும் வந்து அடிக்கடி போகிறது. அண்டு நான் வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே பிரதோஷம் டைமில் ஏதாவது நரசிம்மர் கோயில் போகலான்னு யோசிப்பேன். ஸோ பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தா எனக்கு மாங்காடு காமாட்சி அம்மா ரொம்ப பிடிக்கும். முருகர்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. முருகருக்கு ஃபேமஸே அவருடைய பிரசித்தியே வந்து அவர் அறுபடை வீடுகளெல்லாம் தாண்டி அவருடைய பக்தர்கள் தான் இல்லையா? பிடிச்சி இழுத்து போயிட்டு வா நம்ம ஆளை பார்க்க போவோன்னு சொல்லி. ஆமா, விடவே மாட்டேன். இங்க ஒருத்தி இருக்கா, அவ வந்து முருக பக்தையெல்லாம் இல்லை, நான் சொல்லுவா ஒரு பைத்தியம் வெறியர் அப்படின்வா. இந்த கோயில் இங்கே எல்லாம் நான் தான் கேட்பேன். உடனே செவ்வாய்க்கிழமையில கூப்பிடாதிரி, அவரையும் பார்க்க முடியாது, அவர் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம ஏதாவது வேற நாளில் போகலாம் அப்படின்வேன். ஸோ இப்போ கூட பேசிகிட்டு இருக்கோம், சிறுவாபுரி போகலாம், சிறுவாபுரி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த முருகர் பக்தர்கள் இங்கே நிறையா என்னை சுற்றி. ஸோ எப்போவுமே என்னை கூப்பிடுவாங்க. நேத்தி கூட இந்த கேகே நகரில் இருக்கிற அந்த திருச்செந்தூரில் இப்போ முருகர் கோயில் அங்கே போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் எனக்கு அது அன்அவாய்டபிள். திருத்தணி அடிக்கடி கூப்பிடுவாங்க, போயிட்டு வந்துடுவேன். ஸோ இவங்க வந்து முருக பக்தர்கள் வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, போயிட்டு வருவோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து இறைவன் ரொம்ப சோதிக்கிறான், என்னையா நம்ம இவ்வளோ சாமி கும்பிடுறோம், இறைவன் ரொம்ப சோதிக்கிறாப்லையே அப்படிங்கிற மாதிரியான மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு சின்ன அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? சோதனைன்னு ஏன்னு, அவர் தான் நம்ம செஞ்ச கர்மாக்களோ இல்லை நம்ம செய்யக்கூடிய காரியத்தோட ஒரு கவுண்டர் ஆக்ஷன் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா அதை நம்ம அனுபவிக்க போகிறோம், அவ்வளோதான். அதில் நான் எப்போவுமே இது வரைக்கும் சோதனையாக நினச்சதில்லை. அப்படியே சோதனை காலங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. போன வருடம் எனக்கு 2025 வந்து ஃபுல்லாகவே சோதனை காலங்கள் தான். என்னை சோதிச்சு பார்க்குறார் அப்படின்னு நினச்சிப்பேன், ஆனால் தளரலாம் மாட்டேன். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவேன், நீ இன்னும் அடி, எவ்வளோ வேணாலும் அடிங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஐ வில் பி ஸ்ட்ராங் இன்னஃப், ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இங்கே வந்து ஒன்றுத்தையும் நான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், அவ்வளோதான். நான் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒன்று தான் கேட்பேன், என்ன வேணாலும் பண்ணு, எந்த பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய தைரியத்தை மட்டும் எனக்கு கொடு. எனக்கு அந்த தைரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது பயமற்ற ஒரு தைரியம். ஸோ ஐ வில் நெவர் லூஸ் தட். எப்போவுமே எந்த காலகட்டத்திலும் நான் சொல்லுவேன், பார்த்துக்கலாம், என்ன பெருசாகிட போகுது, தைரியமாக நிற்போம். ஸோ இது வரைக்கும் என் தைரியத்தை எந்த சோதனை காலத்துலையும் நான் விட்டதில்லை. என்னை விட என் ஹஸ்பண்ட் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அவர் என்றைக்குமே எதுக்குமே தளர்ந்து நான் பார்த்ததில்ல. எனக்காவது தைரியமாக இருந்தாலும் என்னையே அறியாமல் கண்களில் வேர்த்து சம்டைம்ஸ் வரும், ஆனால் அவர் அப்போ கூட தைரியமாக இருப்பார். ஸோ நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது ஒன்று தான், எதனையும் சோதனையாக பார்க்காதீங்க, தைரியமாக இருங்க. தைரியம்னு வந்துட்டாலே அந்த பிரச்சனை சால்வ், அவ்வளோதான். இந்த கடவுள் அப்படின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல நம்ம பேய் பிசாசுகள் மற்றி கூட பேசுகிறோம். இந்த பேய் பிசாசை யாரை தெரியுமா அதிகமாக தாக்கும்? தைரியம் இல்லாமல் பயப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அது தாக்குமே. இறைவன் இருக்கான்னு நம்பினீங்கன்னா இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு தேவையானது தைரியம். அந்த தைரியத்தை மட்டும் தளர்ந்து விடக்கூடாது, அதற்கான ஒரு முயற்சி மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ எல்லாருக்கும் நான் அதை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், எந்த டைம்லையும் தளர்ந்துடாதீங்க, தைரியமாக இருங்க. எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்குது. என்ன இன்னைக்கு கிடைக்காது, மேபி நாளைக்கு கிடைக்கும், ஒரு 4 நாள் தள்ளி கிடைக்கும், அவ்வளோதான். ஆன்மீக உணர்வுக்குள்ளாடி தைரியம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய காரணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா. தொடர்ந்து உரையாடுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி.